இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர் மேலும் விழுந்த ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. கற்பனை என்பது உலகத்திலே மனிதனை படைத்த போதே ஆண்டவர் கற்பனைகளை அவனுக்கு கொடுக்கிறார். ஆம், ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசியிலே தான் சிருஷ்டித்த அனைத்தையும் காண்பித்துவிட்டு எல்லா தோட்டங்களையும் விருட்சங்களையும் எல்லாவற்றையும் காண்பித்து நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் நான் காண்பிக்கிற இந்த நடுமரத்தின் கனியை புசிக்க கூடாது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதன் மனிதன் ஆதாம் ஏவாள் இந்த கட்டளையை மீறினதின் நிமித்தம் அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதனிடத்திலிருந்து கற்பனைகள் ஆரம்பிக்கிறது. நம் எல்லாருக்கும் ஆண்டவர் கற்பனை கொடுத்திருக்கிறார். நாம் வேத புத்தகத்திலே நாம் அநேக மனிதர்கள் தேவ கட்டளையை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து நடந்தார்கள். ஆம், யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். லாபானை விட்டு தன்னுடைய மாமா வீட்டை விட்டு புறப்படும் போது யாக்கோபு அங்கே லாபானுக்கு கண்ட தரிசனத்தை ஞாபகப்படுத்தி, கர்த்தர் என்னோடு இராமற் போனாள், காரணம் நான் அவருடைய கட்டளைக்கு பயந்து நடந்தேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே நாம் காண்பது அப்படித்தான். மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் அல்லவோ. நோவா கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்தான் என்று நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்ந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் கர்த்தரின் கட்டளையை மீறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேலை பார்க்கிற இடங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நம்முடைய உறவுகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் உலக பிரகாரமான கட்டளைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் கொடுத்த கட்டளை ஒன்று இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த கட்டளை இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு, ஆம், தாவீதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளையை அவன் கீழ்ப்படிந்த போதெல்லாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தரையை கீழ்ப்படியாத போதெல்லாம் அவன் சில பாடுகளை கடந்து சென்றான். இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையிலே அவர் சொன்னபடி நாம் நடப்போம் என்றால் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஆம், தாவீது சங்கீதம் 62ல் சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ரட்சிப்பு, மீட்பு, என்னுடைய எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வரும். நான் அவரை சார்ந்து இருப்பேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எதை சார்ந்திருக்கிறோம்? தேவனையா, தேவ கட்டளையையா, இல்லை என்றால் உலகத்தையும் மனிதனையும் சூழ்நிலைகளையும் நாம் நம்முடைய ஞானத்தையும் பிரயாசத்தையும் நாம் சார்ந்திருக்கிறோமா? தாவீது சங்கீதம் 73:28 சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது, உம்முடைய கட்டளையின்படி வாழ்வது, உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு தேவ பாதையிலே செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.